ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. டிசிப்ளின் அண்ட் சைக்காலஜி வெஸ் இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான தலைப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதை தெரிஞ்சிட்டது மட்டும் தான் நம்ம ட்ரேடிங் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஆப்ஷன் சைக்காலஜிங்கிற சேனல் ஆரம்பித்தது நோக்கமே நிறைய லாஸஸை, அதாவது நிறைய பேர் பண்ணுற லாஸஸை நம்ம சேனல் பார்த்து திருந்தி அட்லீஸ்ட் அவங்க அந்த லாஸஸாக கம்மி பண்ணணும், இல்லை அடுத்தது ப்ராஃபிட்டுக்கு மாறணும். அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவை இந்த இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் அண்ட் சைக்காலஜி தான். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சேனல் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுற கிடையாது. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைஸே கிடையாது. இது முழுக்க முழுக்க டிசிப்ளினும் அண்ட் சைக்காலஜியும் பேஸ் பண்ணியிருக்கிற சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு இண்டிகேட்டர் எந்த இது இருக்காது, பெருசாக இருக்காது, அப்புறம் ஸ்ட்ராட்டஜி இருக்காது. ஃபுல்லாக டிசிப்ளினும் சைக்காலஜியும் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் லைஃப்பில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை தெரியல அப்படின்னா நம்ம எத்தனை நாள் ஆனாலும் இந்த ட்ரேடிங் லைஃப்பில் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த டிசிப்ளின் சைக்காலஜி இல்லாமல் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி, எவ்வளோ பெரிய இண்டிகேட்டர் வச்சுருந்தாலும் வேலைக்கே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இதை தெரிஞ்சால் மட்டும்தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நாம் பண்ணுறது ஆப்ஷன் பையிங். அந்த ஆப்ஷன் பையிங்க்கு மொமெண்டம் தான் பயங்கர ஃப்ரெண்ட்லிம்பாங்க. அந்த மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரெண்டு வேணும். ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான். டவ் தியரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கேள்விப்படலைன்னா அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டவ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபார்முலாவே கண்டுபிடிக்கிறாரு. ஹையர் ஹை, ஹையர் லோ, கன்சால்டேட், திருப்பி லோ, ஹையர் லோ, ஹையர் லோ அப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த டவ் தியரி. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா ப்ரொஃபஷனல் ட்ரேடரும் கடைபிடிக்கிற ஒரு ட்ரேடிங் லைஃப்ல மாறாத ஒன்று. இத்தனை வருஷமா மாறாத ஒன்று எதுனா அது இதுதான். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ஈஸியா ஓரளவுக்கு சக்சஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ பெரிய ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன அப்படின்னா, இதுதான் லோன்னு வச்சுக்கோங்க. இந்த லோலேருந்து மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஹையை தாண்டி இங்கே ஒரு புதுசாக ஒரு ஹை வச்சா இது ஹை. இந்த ஸ்விங்கை வச்சு இந்த ஹையிலேருந்து இந்த லோ வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட்டு இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் இது ஹையர் லோ. திருப்பி இந்த ஹையை தாண்டி இங்கே ஒரு ஹை வச்சா இதுதான் ஹையர் ஹை. அதாவது ட்ரெண்டு கிளியராக இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி தான் போகும், ஒரே நேராக போகாது, இப்படி தான் போகும். இதுதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் இந்த ட்ரேடிங் லைஃப்பில் நிலைச்சிருக்க முடியும். இது தெரியலன்னா இது எவ்வளோ பெரிய நம்ம ஸ்ட்ராட்டஜி இண்டிகேட்டர் வச்சுருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ இன்னும் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹையரை திருப்பியும் இந்த லோ, திருப்பியும் அங்கேருந்து ஒரு ஸ்விங் திருப்பி லோயர் லோ வைக்கும். சாரி, ஹையர் லோ. இது இந்த ஹையர் லோலேருந்து திருப்பியும் இந்த ஹையரை கிரியேட் ஆகும். திருப்பியும் இந்த மாதிரி கன்சால்டேட் ஹைலோன்னு ஒரு குறிப்பிட்ட வேலை, இதான் கன்சால்டேட் சைடுவேஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அங்கேருந்து பாருங்க திருப்பி இது லோ, இது லோயர் ஹைப்பாங்க. இந்த மாதிரி லோ, லோயர் ஹை, லோ, லோயர் ஹை இப்படி தான் வச்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் மார்க்கெட் வருமே தவிர ஒரே நேரம் இப்படி அப் சைடும் ஒரே நேரம் டவுன் சைடும் போகவே போகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டவ் தியரியை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரேடிங் லைஃபுக்கு நம்ம ரொம்ப உதவி பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு வியாழக்கிழமை மார்க்கெட் பயங்கர ஃபால் ஆச்சு. அதில் இருந்து இப்போ என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. வெள்ளிக்கிழமை என்ன நடந்திருக்குன்னு போய் பாருங்க, எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த பேட்டர்னை வச்சுட்டு அந்த சார்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம இந்த ஆப்ஷன் பையிங்கில் ஜெயிக்கணும்னா டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம்னு நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 10 ரூல்ஸ் நம்ம ஃபாலோ எடுக்க போகிறோம். இந்த 10 ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது ஒரு ஒரு வியாழக்கிழமை மார்க்கெட்டே எடுத்து வச்சுக்கோங்களேன். வியாழக்கிழமை மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டு. எங்கேயுமே இந்த ஹையர் லோயர் ஃபார்மே ஆகல. ஃபார்ம் ரொம்ப கம்மி, அப்படி வச்சிருந்தா கூட ரொம்ப கம்மியாக தான் வச்சது. இது வந்து எல்லா நாளும் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பேனிக் சுச்சுவேஷன், ஏதோ நியூஸ் வந்திருக்கும், அது எப்பயாவது ஒரு தடவை நடக்கும். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டேவும் நடக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக எந்த ஒரு உத்தரவாதம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் ஹைப், அதாவது அந்த மாதிரி மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க. இங்க பாருங்க, இதுல மெயினான பாருங்க, ஃபாஸ்டா, அதாவது ஸ்டாக் ஆப்ஷன் பிரைஸ் ஃபாஸ்டா அதிகரிக்கும் போது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுவோம் தோணும். இந்த தோணும் அப்படிங்கிறத தயவு செய்து எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சொல்யூஷன் வெயிட். மார்க்கெட் ஹை ஃப்ரீக்வன்ஸ் இல்லாமல் உங்கள் பிளானுக்காக காத்துருங்கள். அதாவது நீங்க அதை பின்னாடி ஓடாம நெக்ஸ்ட் உங்க செட்டப் வர்ற வரைக்கும் தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை கிடைக்கலையா விட்டுருங்க, விட்டுட்டு நெக்ஸ்ட் டே பாருங்க. இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் பையிங்ல நாம ஈஸியா வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் ஃபியர். ஒரு ட்ரேடு ரொம்ப நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க, ஸ்ட்ராட்டஜிலாம் கட் பண்ணீங்க, எல்லாம் வந்துடும். அந்த இடத்துல எடுக்கலாமா வேண்டாமா, எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்காக நிற்காது ஃப்ரெண்ட்ஸ். அது உடனே மூவ் ஆயிடும். அது மூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க போய் ஹையில போய் பை பண்றது வேஸ்ட். அதுக்கப்புறம் உடனே நம்ம ஸ்டாப் லாஸ் தான் ஆகும். இந்த மாதிரி பயம் இருந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்க பயமா இருக்குங்களா, ஸ்ட்ராட்டஜி மேல் நம்பிக்கை குறைவாகவோ போதுமான டேட்டா இல்லாமல் இருக்கா, சொல்யூஷன் பாருங்க. உடனே ஸ்டாப் பண்ணுங்க, ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டெப் பேக் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிறைய பேர் இந்த பேக் டெஸ்ட்னா என்னன்னா தெரியாது. இன்னைக்கு எல்லா கால்ஸ் டிப்ஸ் அப்படின்னு போறவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க, தவிர நாமளா ஒன்று பில்ட் பண்ணலாம், நம்மளுக்கு அந்த பேஷனா இருந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. எனக்கு இன்னைக்கு 10,000 போட்டா 5,000 வரணும், இல்லை 10,000 வரணும், 10,000 10,000. இதெல்லாம் எப்படின்னு நினைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வரும், ஆனா என்னைக்கோ ஒரு நாள் வரும். டெய்லி வரும்னா கண்டிப்பா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. பேக் டெஸ்ட் பண்றதோட மகிமே அது வேற ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்க பண்ணி பாருங்க, உங்க ட்ரேடிங் லைஃப் எவ்வளவு க்ரோத் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ பில்டு பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிரீடு, பேராசை. அதாவது ப்ராஃபிட் டார்கெட் அடைந்த பிறகும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், ஹோல்ட் பண்ணி ரிஸ்க் அதிகப்பட்டது. அதாவது நம்ம 100 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணுவோம், 100 ரூபாயிலேருந்து 130 ரூபாய்க்கு எய்ம் பண்ணுவோம், 130 ரூபா வந்துடும், மார்க்கெட் ரீச் ஆகிடும். 130லேருந்து ஒரு 133 34 அந்த மாதிரி போவோம். ஓ இன்னும் போதும், இன்னும் ஒரு நம்ம 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுத்தாலும் லாபம்னு நினைப்போம். அந்த 133லேருந்து 110 ரூபாய்க்கு வந்துடும். 110 ரூபாய்க்கு வந்த உடனே ஐயோ நம்ம கட் பண்ணிட்டோமேன்ட்டு இப்போ அதாவது ப்ராஃபிட் போயிடுமேன்னு சொல்லி கட் பண்ணுவோம். 110லேருந்து 170 ரூபா 180 ரூபா போயிடும். அட 130 ரூபாய்க்கு கட் பண்ணியிருந்தா அந்த ப்ராஃபிட் அது வந்துருக்குமா? அதுவும் கிடையாது. இதுதான் நம்ம பண்ற எல்லாரும் பண்ற மிஸ்டேக் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு டார்கெட் வந்துச்சா டிசிப்ளினா ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் 1000 பாயிண்ட் கூட மூவ் ஆகட்டும், அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம டார்கெட் அச்சீவ்டா தயவு செய்து வெளியே வந்துருங்க. இதை ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்க ப்ராஃபிட் ரேஷியோ எங்கேயே இருக்கும். அப்புறம் ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதீத நம்பிக்கை, ஆல்வேஸ் வின் என்ற மன்னம். அதாவது நான் சொல்ற டைரக்ஷன் தான் மார்க்கெட் போகும், கீழேயே 50 பாயிண்ட் போனா கூட திரும்பி வந்துடும் சொல்லி இருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் ஓவர் கான்ஃபிடன்ஸ். அது கண்டிப்பா இந்த ட்ரேடிங்க்கு இதுக்கு ஆகவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். 5வது பாயிண்ட் ஹெசிடேஷன், தயக்கம். ட்ரேடு எடுக்கலாமா வேண்டாமா நம்ம தயக்கம் இருக்கிறதா? நீங்க எத்தனை பேர் இந்த ட்ரேடிங் ஜேர்னல் ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த ட்ரேடிங் ஜேர்னல் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை எழுதி டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்க எப்படி சக்ஸஸ் வராங்கன்னு அந்த ஜேர்னல் எழுதுறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் டெய்லி இனிமேல் எழுதி பழங்க. உங்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் சக்ஸஸ் வரலன்னா என்ன ஏன்னு கேளுங்க. கண்டிப்பாக இந்த ட்ரேடிங் ஜேர்னல் எடுத்து சக்ஸஸ், இப்போல்லாம் நிறையா இதில் ஃபியூச்சர்ஸ் வந்துச்சு. நிறையா நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதணும்னு கூட இல்லை, ஒரு உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுலேயே அப்படியே டைப் பண்ணி இதெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு எழுதி வச்சாவே போதும். நீங்கள் வாரம் எழுதியோ இல்லை 2 நாளைக்கு ஒரு செக் பண்ணி நீங்கள் அதை மாற்றிக்கிட்டாவே
இந்த ட்ரேடிங் லைஃப்ல பயங்கரமா நீங்க சக்சஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரேடிங் ஜேர்னல் எல்லா ப்ரொஃபஷனல் ட்ரேடரும் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ற ஒரு மெயின் விஷயம். இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இது இது இல்லாம கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. இது கண்டிப்பா எல்லா ட்ரேடரும் பண்ண வேண்டிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது சலிப்பு, போர்டம். இந்த ட்ரேட் செய்ய எந்த செட்டப் இல்லை என்ன தோன்றும், கண்டிப்பா தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தோணுச்சுன்னா ஸ்டே உடனே வந்து மார்க்கெட் விட்டு வெளிவாங்க. ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் வர வரை பொறுமையா காத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த செட்டப்பை வந்து நீங்க தான் கிரியேட் பண்ணணும், இன்னொருத்தர் சொல்ல முடியாது. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் எடுக்கிறது பிடிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு 100 பாயிண்ட் எடுக்கிறது பிடிக்கும். அவங்கவுங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த செட்டப்பை உருவாக்குறது அது நம்ம வேலை, அதை நாம தான் கிரியேட் பண்ணணும். 7வது பாயிண்ட் ஆன்சிட்டி, கவலை அண்ட் மனசோர்வு. பொசிஷன் இருந்தும் ஸ்ட்ரெஸ் ஒரியா இருக்கும்போது, அதாவது நீங்க பொசிஷன் எடுத்திருப்பீங்க, ப்ராஃபிட் வருமா லாபம் வருமா, ப்ராஃபிட் வருமா லாபம் வருமா, அப்பெல்லாம் சாரி நஷ்டம் வருமா லாபம் வருமா, நஷ்டம் வருமா லாபம் வருமானு பார்க்காம ஒரு பொசிஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னே நீங்க 1000 தடவை யோசிக்கலாம். கிரியேட் பண்ணி என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா ஒண்ணு அந்த டார்கெட் போகணும், இல்லை நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கணும். இந்த இன்பிட்வீன்ல நீங்க வந்தீங்கன்னாவே இந்த ட்ரேடிங் லைஃப்ல நீங்க லாக் இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா நீங்க சக்சஸ் லாங் டைம் போக முடியாது. நீங்க அப்படி கடைபிடிச்சு பாருங்க. ஒன்னு ஸ்டாப் லாஸ் ஹிட், இல்ல டார்கெட் ஹிட். இந்த ரெண்டுல இன்பிட்வீன்ல வெளியவே வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அப்புறம் ரிவென்ஸ் ட்ரேடிங். ஒரு ட்ரேட்ல லாஸ் புக் பண்ணதும் விட்டதை பிடிக்கணும் என்ற மனநிலை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லாரும் எல்லா ட்ரேடர்ஸும் ஃபேஸ் பண்ணாம அடுத்த ஸ்டேஜுக்கு வரவே முடியாது. இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வாக்கவே அண்ட் ரெஸ்ட் மைண்ட் டெஸ்ட், லாஸ் அக்செப்ட் பண்ணி அடுத்த ட்ரேடுக்கு பொறுமையாக காத்திருங்கள். அந்த பொறுமை, பேஷன், அதுதான் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. அந்த எப்ப நீங்க அதை வளர்த்துக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அதாவது ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சா உடனே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு ½ மினிமம் ½ ட்ரேட் பார்க்காதீங்க. அது இன்னும் 200 பாயிண்ட் மூவ் ஆகட்டும், 300 பாயிண்ட் மூவ் ஆகட்டும், போட்டும் விடுங்க. அதை பார்க்காம நீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காமா வேற ஏதோ உங்களுக்கு ஒர்க் இருந்தால் பார்த்துட்டு, இல்லை ஒர்க் இல்லையா டிவிக்கு பார்த்து கொஞ்சம் காமெடி சேனல்லாம் பார்த்துட்டு வந்து உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வந்து பாருங்க. இப்போ மார்க்கெட் கிளியரா தெரியும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இது செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். 9வது பாயிண்ட் கன்ஃபியூஷன். மார்க்கெட் மேலே போங்கன்னு பேட்டர்ன் சொல்லுது, ஆனா பிரைஸ் ஆக்ஷன் படி கீழே வரும்னு தோணுதா? அதாவது இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணி 1 ஹவர் இது பண்ணுங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ ட்ரேடர் மட்டும் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கா, ட்ரேட் பண்ணாதீங்க, க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பாருங்க. என்ன மார்க்கெட்டோட பேச பழங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து என்னன்னு நீங்க மார்க்கெட்டோட பேச பழங்க. அந்த மார்க்கெட்டோட பேச தான் உங்களுக்கு அந்த ட்ரேடிங் ஜேர்னி லைஃப் வந்து சூப்பரா பிஹேவியர் பண்ணும். உங்களுக்கு அழகா எடுத்து கொடுக்கும். இந்த இடத்துல நான் இப்படி பண்ண போறேன்னு அது சொல்லும், நம்மளுக்கு புரியும். அது உங்களுக்கு பேச அந்த நாலேஜை வளர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுலையுமே அவசரம் காட்டாதீங்க, பொறுமையா இருந்தா கண்டிப்பா இதுல ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மாதிரி நல்லா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட சிறந்த பிஸ்னஸ் உலகத்திலேயே எது இல்லை. அதே மாதிரி எக்ஸைட்மெண்ட், உற்சாகம். ஒரு சக்சஸ், ஒரு ட்ரேடு நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நான் தான் ட்ரேடு, நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேல் எனக்கு மாற்று யாரும் இல்லை, எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், தயவு செய்து நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்குமே அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அந்த அந்த ட்ரேடு முடிச்சிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அதுவும் அப்படிதான் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ½ ஸ்க்ரீனே பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் 20 பாயிண்ட் போட்டோம், 30 பாயிண்ட், 500 பாயிண்ட் போட்டோம், இதெல்லாம் போட்டு பார்க்காதீங்க. முடிஞ்சா அன்னைக்கு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணிடுங்க. அடுத்த நாள் பாருங்க, இல்லை ஈவினிங் 3:30 மணிக்கு மேலே பாருங்க. தயவு செய்து அது வரைக்கும் பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது திருப்பி ட்ரேட் பண்ண சொல்லி இருக்கிற ப்ராஃபிட்டையும் பிடிங்கிட்டு போயிடும். இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கேன், தயவு செய்து உடனே இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இதை கமெண்ட்ல தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சொல்யூஷன் பாருங்க. கடைசியா மைண்ட் செட் யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரேடிங் டூல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உண்மை. அதாவது இந்த மைண்ட் செட் இல்லாம நீங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலும் இந்த மைண்ட் செட் ஸ்ட்ராங்கஸ்ட் டூல், இதுதான் உண்மை. அப்புறம் டிசிப்ளின் அண்ட் கிளியர் மைண்ட் செட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ராங் ட்ரேடிங் ஃபவுண்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது நோட் பண்ணிக்கோங்க நல்லா. இது ரொம்ப 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 வேலிடான பாயிண்ட். எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி பிளானை ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டன்ட் ட்ரேடர் ஆங்கள். கரெக்ட். சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மைண்ட் சொல்றத கேட்காதீங்க.
மைண்டு குரங்கு மாதிரி அது தாவி 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 இங்க ஒன்று சொல்லும் இங்க ஒன்று சொல்லும் இங்க ஒன்று சொல்லும், அது தாவி தாவி போயிட்டே இருக்கும். ஆனா சிஸ்டம் என்ன சொல்ற, சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க, அதை பிலீவ் பண்ணுங்க. ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண அப்படின்னா அட்லீஸ்ட் 6 month 1 yearல அதுலயே ஃபாலோ பண்ணுங்க. அதில் மாஸ்டர் பாருங்க. எடுத்தோடனே சிஸ்டம் பண்ண உடனே ப்ராஃபிட் எந்த சிஸ்டம் தராது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நஷ்டம் தரும். அதுல நம்ம தப்புகள் ஜேர்னல் எழுதி 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 அந்த தப்பை ஒவ்வொன்றா கட் பண்ணி வந்தாதான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 99 ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1% தான் ஜெயிக்கிறாங்க, 99% பேர் தோக்குறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வரும். அந்த 99%ல இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 1% ஆள் உருவாகுறாங்க. அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த 99% இருந்தா அந்த 1% வருவாங்க. அடிப்பட்டு 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 தான் இந்த 1%க்கு வருவாங்க. டைரக்டா 1% யாருமே வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா நான் இந்த பாயிண்ட்டை நீங்க எப்ப ஃபாலோ பண்றீங்களோ நீங்க ட்ரேடிங் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க, இது ஒரு ஆர்மி மேனுக்கும் ஒரு ஸ்னைப்பருக்கும் உள்ள வித்தியாசம். ஆர்மி மேன் என்ன பண்ணுவான், குழுவாக சேர்ந்து தாக்குதல் நடத்துவது, எல்லையை பாதுகாப்பது. அதாவது எல்லாரும் போற சைட்ல நம்ம ட்ரேட் பண்றது. ட்ரேடிங் லைஃபோட அப்படியே கம்பேர் பண்ணுங்க. ஸ்னைப்பர் பாருங்க, மறைந்திருந்து குறிப்பிட்ட இலக்குகளை துல்லியமாக தாக்குவது. எனக்கு தேவை என்ட்ரி வர வரைக்கும், எனக்கு தேவையான இடம் வந்த வரைக்கும் நான் என்ட்ரி ஆக மாட்டேன். எனக்கு தேவையான இடம் வந்துச்சா எந்த எஸ்டேஷனும் பட மாட்டான், இமீடியட்டா ட்ரேடு என்ட்ரி ஆயிடுவாங்க. அதுதான் ஸ்னைப்பருக்குள்ள உத்தேசம். அப்புறம் ஆர்மி மேனுக்கு பாருங்க, பொதுவாக தானியங்கிட்டு போக, அதாவது கன் எடுத்து சக்க 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 சுட்டு தள்ளிடுவாங்க. ஆனா ஸ்னைப்பர் பாருங்க, ஒரு நாள், ஒரு வாரம், 10 நாள் கூட வெயிட் பண்ணி அந்த டார்கெட் வந்த உடனே சுட்டுருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த பேஷன் அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாருங்க, இதுல அடிப்படை இராணுவ பயிற்சி மற்றும் குழு போர் தந்திரங்கள். அதாவது ஜென்ரலா எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க தனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, தனக்குன்னு ஒரு ஸ்டடி உருவாக்கி அதை பண்ணுவாங்க. இவங்க பாருங்க, சாதாரண ராணுவ சூழலை எப்பயும் போல இருப்பாங்க. ஆனா இவங்க சுற்றுலத்துக்கு ஏற்ப தன்னை மறைத்து கொள்ளும் கில்லி சூட், அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. நான் அப்படியே காலையவே போகாம, இப்படி மேலனா மேல போகாம, புட்டுனா பொட்டம் போகாம, இப்படி போனா கரெக்டா ஒரு ஸ்னைப்பர் அடிப்பாங்க, இப்படி வந்தா இப்படி ஒரு கரெக்டா ஸ்னைப்பர் அடிப்பாங்க, சைடு வேஸ்ல இருந்தா எதுவும் பண்ணாம வெயிட் பண்ணுவாங்க. அந்த பேஷன் இது ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரேடிங் லைஃப்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வரணுங்க தான் என்னுடைய ஆசை, என்னுடைய இது. எல்லாரும் இந்த ட்ரேடிங் இதுல நல்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வடநாட்டவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம மாதிரி சவுத் தமிழருக்கு, நம்ம தமிழர்களுக்கும் இது பொருந்தும் நம்ம காட்டணும். அதுக்கு இந்த 10 ஸ்ட்ராட்டஜி, அதாவது 10 டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்க. இது உங்க ட்ரேடிங் லைஃபை கண்டிப்பா எங்கேயோ கொண்டு போய் விடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 500 சப்ஸ்கிரைப் வந்தோடனே கண்டிப்பா நான் டெலிகிராம்ல டெய்லி லைவ்ல அப்டேட் பண்ண போறேன். அதே மாதிரி நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம லெவல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதுன்ட்டு. லெவல்ஸ் நாளைக்கு இல்லை இன்னைக்கு நைட்டே இல்லை நாளைக்கு மார்னிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, டிசிப்ளின்டாக ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி மண்டே பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் நியூஸ்னால பெரிய கேப் அப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பேனிக் ஆகாதீங்க. என்ன சொல்லுது சார்ட், என்ன சொல்லுதுன்னு ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சேஃபாக பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.